Hi to all. இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6ல் பார்ட் 2 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸு இட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட்ரேஷன்னாலும் ஒன்று தான், ஆர் லூப்பிங்னாலும் ஒன்று தான். இந்த லூப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒர்க்கை மோர் தென் ஒரு டைம்ஸ் செய்கிறதா என்னது லூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதாவது இஃப் எல்ஸு ஸ்விட்ச் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் பர்டிகுலராக ஒரு கண்டிஷன் செக் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அதுவே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அனதர் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் வரும்னு பார்த்தோம். பட் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒர்க்கைவே மோர் தென் ஒன் டைம் செய்ய வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறையா டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கிற போதெல்லாம் ரிப்பீட்டடாக இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருக்குதோ அப்போ தான் ப்ரோக்ராம் எண்டு ஸ்டேட்டுக்கே வரும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 டைப் இருக்குது பைத்தானில். ஃபஸ்ட்டு வைல் லூப்பு, செகண்டு ஃபார் லூப். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கு வைல் லூப். வைல் லூப்னு டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒயிலுக்குள்ளே வரக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போது த என்டையர் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். அப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகுதோ ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆயிரும். சரியா? அப்போது இந்த ஒயில் கண்டிஷனுக்குள்ளே என்ன டைப் ஆஃப் ரிசல்ட் வருங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பூலியன் டைப்ஸ். பூலியன் டைப்ஸ்னு என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா? அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன்று வேலை செய்யும். இல்லை கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆயிரும். இதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கான டெஃபினேஷன்ஸ் இங்கே ரீகால் பண்ணிக்கலாமா? இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட் அதர்வைஸ் எக்ஸிட் ஃப்ரம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போது அந்த இஃப்க்கும் இந்த ஒயிலுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். இஃப் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும் இது ட்ரூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன்று எக்ஸிட் ஆகும். இன்கேஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆயிரும். சரியா? பட் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. பட் இதில் என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒயில் கண்டிஷனில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் செக் பண்ணிகிட்டே வருது. செக் பண்ணிட்டு இருக்கிற போது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த என்டையர் லூப்பு எக்ஸிக்யூட் ஆகி எப்போ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்டுக்கு போகுதோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே எதுக்கு எல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒயில் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகும். அதாவது ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இது கம்பல்சரிங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒயில் லூப்பில் இந்த எல்ஸ் பார்ட் ஒரு ஆப்ஷனல், கம்பல்சரியாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒயில் கண்டிஷனுக்குள்ளே கண்டிஷன்ஸ் வருது. இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எகெயின் என்ன ஆகுது, கண்டிஷன் போய் செக் பண்ணுது. எகெயின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா போய் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. எப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், ப்ரோக்ராமுக்கு விட்டு வெளியில் போயிடுது. சரியா? இதுக்கான வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோனுடைய எண்டில் நான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ என் என்ட்ரி செக் லூப். அதாவது என்ட்ரி செக் லூப்னா கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட் வேலை செய்யும். இல்லாட்டினா என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். அதுதான் என்ட்ரி செக் லூப். எடுத்ததுமே கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் எடுத்ததுமே கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ்னு என்ன ஆயிரும், ப்ரோக்ராமுடைய எண்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுதான் சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு சின்டாக்ஸில் பார்த்தோம்னா ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் வேரியபிள் அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இனிஷியல் வேல்யூ ஆர் ஃபைனல் வேல்யூஸ். ஓகேவா? அப்போது
இந்த கண்ட்ரோல் வேரியபிள் வந்து எதை செக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ என்னவோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுதா அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன ஆகுது எக்ஸிக்யூட்டே ஆகுது. அப்போ அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா எப்போ போல ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். கீழே செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேஞ்ச் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார் லூப்பில் வந்து 3 செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 செக்மெண்ட்ஸ்னால் 3 பார்ட் இருக்குது இந்த என்டையர் ஃபார் லூப்புக்குள்ளே. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டு, செகண்டு ஸ்டாப்பு, தேர்டு ஸ்டெப்பு. அப்போது ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னா எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே இருந்து, 0ல் இருந்தா அல்லது 10ல் இருந்தா அல்லது 5ல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வேல்யூனா எது வரைக்கும், 100 வரைக்கும், 200 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் C++ல் படிச்சிருப்பீங்க இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே பைத்தானில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப் வேல்யூவில் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம் ஆர் டிக்ரிமெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது 5 டிக்ரிமெண்ட் ஆகிற மாதிரியோ எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல். இந்த என்டையர் ஃபார் லூப்பில் வந்து ஸ்டெப் வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க, ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்பல்சரியாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதை நான் தனியாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு நெஸ்டேடு லூப் ஸ்ட்ரக்சர், அதாவது நெஸ்டேடு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டேடு லூப்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு லூப்புக்குள்ளே அனதர் லூப் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, நெஸ்டேடு லூப். இங்கே என்னென்ன லூப் கான்செப்ட் பார்த்தோம், ஒயில் லூப்பு அண்டு ஃபார் லூப். இப்போ ஒயிலுக்குள்ளேயே அனதர் ஒயில் லூப் இருக்கலாம், அதே மாதிரி ஃபார் லூப்புக்குள்ளேயே அனதர் ஃபார் லூப் இருக்கலாம், அல்லது ஒயில் லூப்புக்குள்ளே ஃபார் இருக்கலாம், அல்லது ஃபாருக்குள்ளே ஒயில் லூப் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லூப் கான்செப்டுக்குள்ளே அனதர் லூப் இனிஷியலைஸ் பண்ணுறதா வந்து என்னது, நெஸ்டேடு லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே டெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரோக்ராம் இங்கே இருக்குது, நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். பைத்தானில் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சீக்வன்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க, அந்த சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிற வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த என்டையர் கோடிங் பார்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பார்ட்டில் இருந்து அனதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகாமல் 3rd லைனுக்கு அப்புறம் உடனே 8th லைனுக்கு போய் ஜம்ப் ஆகி போய் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பண்ணலாம், அல்லது 5th லைனோடு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதோடு முடிச்சுட்டு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிட்டும் பண்ணிவிட்டு போகலாம். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணிக்கலாம். அதை இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தானில் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கு, செகண்டு கண்டினியூ, தேர்டு வந்து பாஸ். ஒவ்வொன்றா இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடிங் பார்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததுமே எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகணும், அதுக்கு தான் பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? அதையும் சொல்லியிருக்காங்க. The break statement terminates the loop containing it. Control of the programs flows the statement immediately after the body of the loop. அதாவது நீங்கள் ஒரு கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பர்டிகுலர் கேஸ் மாத்திரம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த என்டையர் கேஸில் என்ன ஆயிரணும், எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போயிடணும். அதுக்காகத்தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, நீங்கள் 2 வீலரில் டிரைவிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து போயிட்டுருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் போட்டாங்க. நீங்கள் பிரேக் பிடிக்காமல் இருப்பீங்களா, பிரேக் பிடிக்காம விட்டு என்ன ஆயிரும், அந்த காரில் போய் மோதிரும். சரியா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுமேவே என்ன ஆகணும், எண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போகணும். அதுக்காக இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக் கொடுக்கறதுனால இன்னொரு யூசேஜ் அப்படின்னா, மோர் தென் ஒன் கேசஸ் வந்து அந்த ப்ரோக்ராமில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேசஸ்க்கு போகாது. இன்கேஸ் பிரேக் கொடுக்கலைன்னா அனதர் கேஸுக்கு போய் என்ன ஆயிரும், அது சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஆயிரும். சேம் அதே தான், நீங்கள் பிரேக் பிடிக்கலன்னு என்ன ஆயிரும், கார் மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆயிரும். சரியா? இங்கே அதே மாதிரி தான், இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலைன்னா அனதர் கேஸஸ் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். அப்போ மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா,
கோடிங் பார்ட்டில் பர்டிகுலர் கேஸ் எக்ஸிக்யூட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டெர்மினேட் ஆகும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார்ட்டில். கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்குது. இந்த ட்ரூவாக இருந்ததுமே பிரேக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸிட் லூப்புக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா. இன்கேஸ் பிரேக் கொடுக்கலன்னு என்ன ஆயிரும், மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு உள்ளே போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க, பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து நேர் ஆப்போசிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ பிரேக்னு என்னென்னு பார்த்தோம், பர்டிகுலர் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுமே எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இந்த கண்டினியூவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வருதோ அந்த இடத்துக்கு வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, எகெயின் லூப் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகாது, எகெயின் என்ன ஆகும், நம்மளுக்கு திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து என்னது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டினுடைய ஃபியூச்சர். டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். Continuous statement, unlike the break statement, is used to skip the remaining part of your loop and start with the next iteration. பார்த்தோமா, பிரேக்கில் வந்து அந்த பர்டிகுலர் கேஸ் எக்ஸிக்யூட் ஆனதுமே எக்ஸிட் ஆயிரும். பட் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன ஆயிரும், கண்டினியூன்னு சொல்லிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ எகெயின் என்ன ஆகும், அந்த லூப் வந்து மறுபடியும் திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான் பொறுத்த வரைக்கும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பார்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை, சரியா. அந்த சமயத்தில் நம்ம அதை ரன் பண்ணுற போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பிளாக்கை மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், கம்பைலர் வந்து அதை இக்னோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நான் ரிமைனிங் பார்ட்டில் என்ன பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துக்குள்ள அதை எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம், சரியா. இதனால் எந்த ஒரு யூசேஜும் கிடையாது. இது வந்து மற்ற ஸ்டேட்மெண்ட் கூட சேர்ந்துல வேலை செய்யுமான்னு கேட்டால் கிடையாது. இதனுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் வந்து அதை இக்னோர் பண்ணுவார், அவ்வளோதான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம், தியரியாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்த்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க ஒவ்வொரு கான்செப்டாக ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து வைல் லூப். வைல் லூப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லூப்புனா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்க. ஒரு ப்ராசஸ் வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதா வந்து என்னது லூப். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். சரி, இதுதான் வந்து என்னது வைல் லூப்னுடைய சாம்பிள் ப்ரோக்ராம். உங்கள் புக்கில் இருக்கிறதா இங்கே எழுதியிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், i = 5. அதாவது இனிஷியல் வேல்யூ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை என்ன பண்ணிவிட்டேன், இங்கே 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். வைல் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். i <= 10. எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும், 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போது நீங்கள் தான் கொடுத்துக்கிறீங்க, என்னுடைய நம்பர் 5லிருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்டு இங்கே கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு, அப்படி எக்ஸிக்யூட் ஆகிற போது ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், print அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி i அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் i வந்து கால் பண்ணுறோம், அப்போ தான் அந்த iயில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அப்போ இந்த i வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்பர் கூட ஒரு நம்பர் ஆட் ஆகி அந்த நம்பர் என்ன ஆகும், இந்த iக்கு வந்து அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு iக்கு அசைன் ஆகின வேல்யூ வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா எகெயின் i வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது, எகெயின் ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகுது, சரியா. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வைல் கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்டுக்கு போகிற வரைக்கும், சரியா. அதாவது 10 வரைக்கும் கொடுத்துக்கிறீங்க. எப்போ 11 வருதோ அப்போ என்ன ஆயிரும், இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிரும், சரியா. அப்போ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சா. எப்படி, 5ல் துவங்கி 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. 10 வந்துருச்சு. எப்போ இது முடியுது, 11ன்னு வரும்போது கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுது, எக்ஸிட் ஆயிடுது. எக்ஸிட் ஆனதுமே எல்ஸ் பார்ட்டுக்கு போகுது. இந்த எல்ஸ் பார்ட்டு சரி
என்னென்னு சொல்லியிருக்கேன் நான், ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டுனா இதை எல்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து என்ன ஆகும், ஆன்சர் வந்து வந்துடும். சரியா? சரி, இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கங்க, எப்போ போலயே ரன் பண்ணிக்கங்க. ரன் விண்டோ வந்துடுச்சா? சரி, நீங்கள் கொடுத்த வேல்யூ ஃபஸ்ட் என்னது 5, 5ல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எது வரைக்கும்? 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? 10 அது வரைக்கும் இந்த ஐ வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே வா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 5, அப்போ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ என்ன ஆயிடுச்சு? ட்ரூன்னு உள்ளார வந்துருச்சா? அப்போ இங்கே ஐக்குள்ளே இப்போ என்ன இருந்துச்சு? 5. அப்போ 5ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. சரியா? இப்போ இந்த ஐக்குள்ளே என்ன இருக்குது? 5. அப்போ 5 ப்ளஸ் 1 6. 6 வந்து ஐக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகுது. எகெயின் மேலே போகுது. ஐ ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி அசைன் ஆயிடுச்சு. எகெயின் ஒயில் லூப் வருது. இப்போது ஐ வேல்யூ என்னவோ மாறிடுச்சு? 6. அப்போ 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் வந்து என்னது? ட்ரூ. இப்போ எகெயின் என்ன ஆகுது? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. இந்த ஐக்குள்ளே என்ன இருக்குது? இப்போது 6 அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் 1 7. அப்போ 7 வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த ஐக்குள்ளே அசைன் ஆயிடுச்சு. எகெயின் ஐ ஈக்குவல் டு 7 இங்கே அசைன் ஆகிட்டு இப்போ கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போது ஐ வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுது. என்னொன்று? 7. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. அதே மாதிரி 7 ப்ளஸ் 1 8, அந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்குது. நெக்ஸ்ட் 8 ப்ளஸ் 1 9, அதுவும் ட்ரூவாக இருக்குதான்னு பார்க்குது. 9 ப்ளஸ் 1 10, அதுவும் ட்ரூவாக இருக்குதான்னு பார்க்குது. 10 ப்ளஸ் 1 11. இப்போ இங்கே 10 ப்ளஸ் 1 11 மாறிச்சு இல்லையா? அப்போது 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் வந்து என்னது? ஃபால்ஸ். எக்ஸிட் ஆயிரும். அப்போ எக்ஸிட் ஆகிற போது இங்கே என்ன இருக்குது? இந்த எல்ஸ் லூப்பில் வேல்யூ ஆஃப் ஐ வென் த லூப் எக்ஸிட். எப்போ எக்ஸிட் ஆகுது? இப்போ இந்த ஐ வேல்யூக்குள்ளே என்னவோ லாஸ்ட்டில் பார்த்தோம் 11. அப்போ இந்த 11 வந்து இங்கே வந்துடுச்சு. அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்குது. வந்துடுச்சா 11 அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல். இப்படி தான்ப்பா ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதே மாதிரி சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்கான ப்ரோக்ராம். இந்த ஃபார் லூப்பில் எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். 3 செக்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குன்னா, அதாவது 1 2 3. சரியா? அப்போ 3 செக்மெண்ட்ஸ். என்னென்ன நேமில் நம்ம தியரி கான்செப்டில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஸ்டார்ட் வேல்யூ. செகண்ட் வந்து என்னது? எண்டு வேல்யூ, அதாவது ஸ்டாப் வேல்யூ. தேர்டு வந்து என்னது? ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோமா? ஸ்டெப் வேல்யூன்னு என்னென்னு பார்த்தோம். இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் ஆர் டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். சேம் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டு வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னோமா, அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் வந்து 3 செக்மெண்ட்ஸுக்கும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். ஃபாருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரேஞ்ச் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறீங்க. என்னன்னு சொல்லிவிட்டு என்னுடைய நம்பர் 2ல் வந்து ஸ்டார்ட் ஆகணும், 10ல் வந்து முடியணும். இன்க்ரிமெண்ட் எப்படி நடக்கணும்? 3 நம்பராக ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க. சரி, இது நடக்கிற போது print அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க? இந்த ஐ வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி இங்கே ரிட்ரீவ் பண்ணுறீங்க. அப்போ இது அதாவது 2லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து 3 இன்க்ரிமெண்ட் பண்ணி எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணு? இந்த ஐக்குள்ளே. எப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10க்கு மேலே போகும்போது என்ன ஆயிரும்? கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? எல்ஸ் பார்ட்டுக்கு போய் இங்கே எண்ட் ஆஃப் லூப்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். சரியா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துலாம். இங்கே பாருங்கள், என்ன அவுட்புட் வந்திருக்கு? 2 5 8. அதாவது நீங்கள் கொடுத்த 10 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே 3 இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் தான் கிடைக்கும். சரி, அதை இங்கே பிரிண்ட் பண்ணிக்குது. இந்த 8க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 3 ப்ளஸ் பண்ணுற போது 9 10 11. அப்போ என்ன ஆயிடுச்சு? நீங்கள் கொடுத்த 10ஐ விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக. அப்போ ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு? எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இங்கே எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது? எண்ட் ஆஃப் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. சார், இங்கே வந்து 3 தான் கொடுக்கணுமா, வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 1 கொடுக்குறேன். அதாவது 2லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், வந்துருச்சா? 2ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் பாருங்கள். 2 3 4 5 6 7 8 9. அது 10 வரல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? 10 வந்துருச்சுன்னு என்ன ஆயிரும்? கண்டிஷன்ஸ் வந்து
ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இது ஒரு டைப் ஃபார் லூப்பில். அனதர் டைப் பார்த்துடலாமா? சரி, அப்படியே வந்து என்ன பண்ணோம், ஒரு நம்பர் வந்து ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து எண்டு நம்பர் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ இங்கே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும், அதாவது சம் வேல்யூஸ் கிடைக்கும். எதுக்கு? ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ்க்கு. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இது ஆல்ரெடி உங்கள் புக்கில் இருக்கிற ப்ரோக்ராமே தான். சரியா? அப்போது என் வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கீங்க, 10. அதாவது 10 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கோ. சம் வேல்யூ வந்து என்னது, எப்போவுமே டிஃபால்ட்டாக நல்லா இருக்கும், அதனால் 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எப்போ போலே ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே ரேஞ்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், 1,n+1 அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1லேருந்து கொடுத்துருக்கேன், பட் எண்டு வேல்யூ வந்து கொடுக்கல, அதாவது ஸ்டாப் வேல்யூ கொடுக்கல. ஆனால் ஸ்டாப் வேல்யூ வந்து எங்கே அசைன் பண்ணிட்டேன், மேலே வந்து கொடுத்துட்டேன், n=10 அப்படின்னு சொல்லி. அப்போ 10 வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதை இங்கே தான் கொடுக்கணும், எங்கேயும் கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ ஒவ்வொரு நம்பர் என்ன ஆகுது, எனக்கு வந்து ப்ளஸ் ஆகுது, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகிற போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்பர் கூட இந்த கவுண்ட்டுங்கிற நம்பரை வந்து ஆட் ஆகுது. சரியா? சரி, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதனோட வேல்யூ வந்து 55. எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் என்னது நம்மளுக்கு 1. அப்போது இந்த 1 எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்குது, இந்த கவுண்டருக்குள்ளே. அப்போ சம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே என்ன இருக்குது, 0. அப்போ 0 + 1 1. ஓகேவா? அப்போ அந்த 1ங்கிற வேல்யூ இந்த சம்முக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எகெயின் நம்பர் என்னவா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ கவுண்டருக்குள்ளே என்ன இருக்குது, 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரீவியஸாக நம்மளுக்கு சம்முக்குள்ளே என்ன இருந்துச்சு, 1. அப்போது 1 + 2 = 3. அப்போ 3ங்கிறது சம்முக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்படியே திரும்ப திரும்ப ஒவ்வொரு நம்பருக்கு எது வரைக்கும் 10 நம்பர்ஸ் வர வரைக்கும் திரும்ப திரும்ப இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + 2 + 3 + 4 + அப்படின்னு போட்டே வந்தீங்கன்னா உனக்கு 55 கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸினுடைய சம் வேல்யூ என்னது, 55. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பு. ப்ரீவியஸாக பார்த்தோம்லே ஃபார் லூப்பு, அதே மாதிரி தான். அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்தோம். டிக்ரிமெண்ட் வேல்யூ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? அதுக்காக அதே ப்ரோக்ராம் என்ன பண்ணிவிட்டேன், டிக்ரிமெண்ட் கான்செப்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். எப்போ போலே ஃபார் லூப்பில் வந்து 3 செக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இதில் ரிவர்ஸில் வரணும்னா எப்போவுமே லாஸ்ட் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரணும், ரிவர்ஸில் தான் வரும். அதனால் இந்த இடத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட் வேல்யூ இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்து செகண்ட் கொடுக்கணும். சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, 20லிருந்து 2 வரைக்கும் 2 எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கீங்க. எப்பவும் போலையே தான் ப்ரீவியஸில் என்ன பார்த்தோம், 2ல் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போ அப்படின்னு பார்த்தோம். சேம் அதே தான் ரிவர்ஸில் கொடுக்குறோம். 20ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 என்ன பண்ணுறீங்க, டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வா, எது வரைக்கும், 2 வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சேம் அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி ஆகுதுன்னு பார்த்துடலாம். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? உங்களுடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, 20. அதில் 2 வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ண எத்தனை, 20 - 2 18, 18 - 2 16, 16 - 2 14, எது வரைக்கும், 4 வர வரைக்கும். இப்போ 2 வந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆயிரும், எண்ட் ஆஃப் லூப்புக்கு வந்து வந்துடுச்சு. சரியா? இப்படி தான் இப்போ ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம தியரியில் டிஸ்கஸ் பண்ணோம், பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து பிரேக். பிரேக்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் கேஸ் எக்ஸிக்யூட் ஆனதுமே எக்ஸிட் ஆகிறதா வந்து என்னது, பிரேக் அப்படின்னு சொன்னோமா? ஓகே, ப்ரோக்ராமில் பார்க்கலாம். எப்பவும் போலயே நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணிட்டீங்க, நம்பர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க. நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரிங்காக வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள் புக்கில் வந்து இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, நான் நம்பரையே ஸ்ட்ரிங்காக வந்து பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அதுதான் டிஃப்ரெண்ட். 1 2 3 4 5ன்னு ஒரு 5 நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அதில் இப்படி இருந்தால், எப்படி 3ஆக இருந்தால் பிரேக் ஆகிக்கோ, நின்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். சரியா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு
நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து செக் பண்ணுறேன், அந்த நம்பரில் 3 இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடு, அது வரைக்கும் என்ன நம்பர்ஸ் இருந்துச்சோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துரு. ஸ்க்ரீனில் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் வந்து எண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் என கொடுத்துரு, இதோட முடிஞ்சிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க. இங்கே இந்த எல்ஸ் பார்ட்டில் அதையும் கொடுத்துருக்கோம். ரன் பண்ணி பார்க்கலாமா? எஸ், ரன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் 1 2 மட்டும்தான் வந்திருக்குது. சரியா, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபார் லூப்பில் 1 2 3 4 5ன்னு 5 நம்பர் இருக்குது. பட் நீ என்ன பண்ணிட்டு நம்பர் 3 இருந்துச்சுன்னா நிறுத்திடு, பிரேக் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்போ உங்கள் ஸ்க்ரீனில் 3ன்னு சொல்லிட்டு பார்க்குதோ கண்டிஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, பிரேக் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்பரையவே போய் பார்க்காது, அதோட என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு ப்ரோக்ராம். சரியா, ஸோ இதை வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட், அது வரைக்கும் இருந்த நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துரு. அப்போ 3 வர்ற வரைக்கும் நம்மகிட்ட என்ன இருந்துச்சு, 1 இருந்துச்சு 2 இருந்துச்சு, அதை இங்கே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ கண்டிஷன் வந்து என்னது, நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகி போயிடுச்சா. அப்போ இங்கே என்ன நடக்குது, பிரேக் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். சரியா, அவ்வளோதான்ப்பா. இப்போ பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்டிகுலர் கேஸ் எக்ஸிக்யூட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதா வந்து என்னது, இந்த பிரேக்கினுடைய ஃபியூச்சர். நெக்ஸ்ட்டு கண்டினியூ. கண்டினியூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இந்த பிரேக் கான்செப்டுக்கு நேர் ஆப்போசிட். பிரேக்கில் வந்து எப்போ நீங்கள் கொடுத்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போவே எக்ஸிட் ஆயிருன்னு பார்த்தோம். பட் இந்த கண்டினியூவில் வந்து அந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதை மாத்திரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும், ரிமைனிங் பார்ட்டு ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். சரியா, அதுதான் டிஃப்ரெண்ட். இங்கே பார்க்கலாம், இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபார் லூப்பில் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்குள்ளே வந்து ஈங்கிறத வந்து எடுத்துக்க, ஈங்கிறத வந்து எடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவே இங்கே பிரேக் கொடுத்து என்ன ஆயிரும், எங்கே ஈன்னு சொல்லிட்டு வருதோ அப்போவே என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். பட் இங்கே என்ன நான் கொடுத்துருக்கேன், கண்டினியூன், ஈன்னு வந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். சரி, கண்டினியூ பண்ணிவிட்டு எனக்கு அது வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். எப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி முடிக்கிறையோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுச்சா, ஃபால்ஸ் ஆயிடுச்சா, அப்போ எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துரு, ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் லூப்பில் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க, வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம். இங்கே என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறீங்க, இஃப் லெட்டர் ஈங்கிறது இருந்தால் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், அப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எங்கெல்லாம் இருக்குதோ என்ன பண்ணிடும், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடும். நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எகெயின் என்ன ஆகும், இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எது வரைக்கும், ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். அப்போ எப்போ இது ஃபால்ஸ் ஆகும், எல்லா கேரக்டருமே பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் ஆகும். சரியா, அப்போ இங்கே பாருங்கள், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே எங்கெல்லாம் வந்துச்சோ அதையெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட், அதாவது அடுத்த கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. எது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே போகுது, எண்ட் ஆஃப் கேரக்டர் வரைக்கும். சரியா, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி முடிச்சுது. இதுக்கப்புறம் எம்க்கு அப்புறம் கேரக்டர் கிடையாது. அப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன கொடுத்துக்குதாரு, யூசர் எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்டில் வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ்ன்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம், இது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட்டு. எப்போ இந்த பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னோமா. இங்கே பாருங்கள், ஒரு நம்பரை வந்து இன்புட் தரேன், அந்த இன்புட் நம்பர் வந்து 0வாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கு. அப்படி 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுது, இங்கே ஏதோ ஸ்டேட்மெண்ட்டு நான் வந்து கொடுக்கணும், பட் நான் என்ன பண்ணல, கொடுக்கல. சரியா, அப்போ கொடுக்காம நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு இங்கே வந்து எரர் காமிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடுவார். சரியா, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்துலாமா?
எஸ், ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. நான் வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் ஜீரோ வேல்யூ அக்செப்டட். இதுவே 0 கொடுத்து பார்க்கல, என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்டர் நம்பர் 0. நம்மளுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா நம்மளுக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நம்ம எம்டியாக விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். பட் இப்போ பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்தனாட்டிக்கு அது எரர் காமிக்காது பாருங்கள். காமிக்கல பார்த்தியா? சரி, இதுவே பாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன் கொடுத்து இல்லாத மாதிரி காமிச்சிக்கலாம். கமாண்ட் லைன் என்னென்னு பார்த்தோம், கம்பைலர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவார். இப்போது பாஸ் இல்லாத மாதிரி அது நினச்சிக்கும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். எஸ், இன்வேலிட் சின்டாக்ஸ்னு வருதா, புரியுதா? ஏன் அப்படின்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணலை. அதனால் நம்மளுக்கு என்னது, எரர் அடிக்குது. ஸோ இதுவே நான் என்ன பண்ணுறேன், பாஸ் அப்படிங்கிறத வந்து கீவேர்டு வந்து கொடுத்துட்டுனா இப்போ அந்த எரர் வராது பாருங்கள். புரியுதா? இதுக்காகத்தான் இந்த பாஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுக்குறோம். புரிஞ்சா? இப்போ பாஸ் கீவேர்டினுடைய மெயின் மோட்டிவ் என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து எழுத கிடையாது, ஓகேவா? பட் அது வந்து கரெக்டாக தான் வந்து செக் பண்ணணும். அப்படி ஃபுல்ஃபில் ஆகாத கமாண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் கம்பைலர் வந்து என்ன பண்ணும், எரர் காமிக்கும். ஸோ அந்த எரர் வந்து இக்னோர் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன நல்லா பார்த்தோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லூப்பிங்னா என்னது, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியரி பார்ட்டாகவும் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பார்ட்டாகவும் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 7 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.